ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ராகி இட்லி செய்யலாங்க. சரிங்களா? அதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ காட்டினே வரேன். சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சிட்டேன். அடுப்பத்தை வச்சிட்டேங்க. கடை சூடாகிடுத்து. எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சுங்க. ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா பொரிஞ்சு வரட்டோங்க. இன்றைக்கி நம்ம ராகி இட்லி, கேழ்வரகு இட்லி பண்ண போகிறோங்க. சரிங்களா? ஒரு கப்பு ரவை, 2 கப்பு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். இது இன்ஸ்டன்ட் கேழ்வரகு இட்லி. நீங்கள் அதை ஊற வச்சு அரைச்சி கூட நம்ம இட்லி செய்யலாம். இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ திடீர்னு நமக்கு இட்லிக்கு ஊற வைக்கல அப்படின்னும் போது டக்குன்னு இந்த மாதிரி ரவை இட்லி எப்படி செஞ்சு சாப்பிட்றோம் அது மாதிரி இதையும் செஞ்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கடுகு உளுந்து எல்லாம் பாருங்கள் கோல்டன் கலர் வந்துடுது. இந்த டைமில் ரவா போட்டுக்கலாம். 1 கப்பு ரவா போட்டிருக்கேன். 2 கப்பு கேழ்வரகு மாவு சேர்க்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டாங்க. இதுலேயே நம்ம கேழ்வரகு மாவு போட்டு அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். 1 கப்பு ரவை போட்டோம், 2 கப்பு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாங்க. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இதில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் இப்போ நான் காட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து காட்டுறேன். அவ்வளோதாங்க, வறுப்பட்டு எடுத்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுந்தோம். இப்போ நம்ம இட்லி மாவு கரைச்சிக்கலாங்க. பார்க்கலாம். ஆறிடுத்துங்க மாவு. நான் வேறு இதில் பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம இதில் 1 கப்பு ரவை, 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம மோராக இருந்தால் 3 கப்பு ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். தயிராக இருந்தால் 1.5 கப் தயிர் ஊற்றிக்கலாம். இதில் நான் 1 கப் தயிர் போடுறேன். இன்னும் ஒரு அரை கப் போட்டுக்கலாம். மொத்தம் 1.5 கப்பு தயிர் ஊற்றிருக்கோம். இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதுக்கு வேண்டிய 1 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டேங்க. அது வீடியோவில் வரல. பெருங்காய பவுடர் போட்டுக்கங்க, நல்லாயிருக்கும். நம்ம ரவை இட்லிக்கு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பி சொல்கிறேன், தயிராக இருந்தால் 1.5 கப்பு, மோராக இருந்தால் 3 கப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இது 1.5 கப்பு தயிர், 1 கப்பு தண்ணி விட்டுருக்கோம். இப்போது தண்ணி இன்னும் தேவைப்படும் நமக்கு. இப்போது இன்னும் ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பார்த்து விடணும் தண்ணியை. அரை கப்பு ஊற்றிருக்கேன், அரை கப்பு நிறுத்திட்டேன். பார்த்துட்டு நம்ம சேர்க்கலாம். இது கூட நம்ம ஒரு
இதை கரைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு வேர்க்கடலை சட்னி பண்ணிக்கலாம். இதுக்கு இட்லிக்கு பாருங்க, திக்காக இருக்குது மாவு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது சரியாக இருக்கும், ஊற்றிடலாம். ஏன்னா ரவை இருக்குது இல்லைங்களா, ரவை கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்துக்கும் அது, அதனால் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா கலக்கிடலாம். கேழ்வரகு மாவு இருக்கிறதுனால அங்கங்கே உங்களுக்கு பிடிச்சிக்கும். அப்பப்போ இப்படி கலக்கி எடுத்து விட்டுட்டு கலக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க. தண்ணி சரியாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா நம்ம அதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு ஓரமாக இதை வச்சுருங்க. இப்போ நம்ம சட்னிக்கு பார்த்துக்கலாம். நான் சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 கப்பு கடலை, இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுருக்கேன், சூடாகிடுது கடாயி. ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பல் பூண்டு. இது பெருசாக இருக்குங்க, அதனால் 2 பல் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்துக்கலாம். இதை வறுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு இட்லிக்கு, ராகின்னு வருதுங்க, ராகியும் கேழ்வரகு தாங்க. கேழ்வரகு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெறும் இந்த அரிசி உளுந்து இட்லி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இட்லிலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதுலேயே நம்ம இந்த 1/4 கப்பு தேங்காயும் போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் வதக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. போதும், வேர்க்கடலை வறுப்பிட்டு எடுத்து தேங்காயும் சும்மா வாசனைக்காக கொஞ்சம் வதக்கங்க, ஜாஸ்தி இல்லை. எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணி வதக்குங்க. புளி, பூண்டையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பூண்டு. அதனால தான் சொன்னேன், நீங்கள் எடுக்கும் போது சின்னதாக இருந்தால் ஒரு 4 பல் 5 பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நம்ம வதக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. புளி நல்லா வதங்கி வந்துடும், அதுக்காக தான் தேவையான இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுறோம் நம்ம. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் இட்லி ஊற்றி வச்சிடலாங்க. நான் ஸ்டவ் பற்ற வச்சிட்டேங்க, தண்ணி வச்சுட்டு இட்லிக்கு தண்ணி கொதிக்கிட்டு ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மாவும் நல்லா இது பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ஈனோ பேக்கெட் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம், ரொம்பவே திக்காக இருக்குது. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம்.
இதில் நீங்கள் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்தமல்லி ஒரு அரை கிலோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கேரட் இருந்தால் துருவி அதையும் சேர்த்துக்குங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் ப்ளெயினாக சொல்கிறேங்க. ரவா இட்லி மசாலா இட்லி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள், லிங்க்கில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேர்ந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க, இதை நான் ஊற்றிட்டு மொத்தமாக காட்டுறேன், பார்க்கலாம். வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இட்லி வெந்துடும். 10லேருந்து 15 முடி போட்டு வச்சாச்சு, பார்க்கலாம். நான் அதுக்குள்ளேயே சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்களா? இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம வேர்க்கடலை சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அதை தாளிச்சிக்கலாம். இதை நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இட்லியும் கொஞ்சம் ஆறட்டங்க, அதையும் எடுத்துக்கலாம். இட்லி எடுத்து வச்சுட்டு அது ஆறுந்தோம், அதை நம்ம எடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக எடுத்துங்க. கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. சரிங்களா? இட்லி இப்போ பிளேட் எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். நம்ம செஞ்ச ராகி இட்லி ரெடி ஆகிடுதுங்க. கேழ்வரகு மாவு இட்லி. சரிங்களா? சூப்பராக வந்திருக்கு. வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்கலாமா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நல்லா வந்திருக்குங்க. சரிங்களா? சாப்பிட்டு பார்த்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.